ரைட், ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை பார்த்தோமா? இப்படி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாராங்க? ஜெயிக்க ரைட். ரிஃபார்மிஸ்ட் இவரு அண்ட் கன்சர்வேட்டிவ் படிச்சோமா? என்ன பண்ணுவாரு? ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார். கன்சர்வேட்டிவ் சயீத் அலி. ரைட். மிஸ்டர் இந்த இருக்காருல மிஸ்டர் பின்னு வச்சுக்கிருவேன் நான் இவரை. மிஸ்டர் எஸ் அவ்வளவுதான், பேர்லாம் சொல்ல வேண்டாம். மிஸ்டர் பி சர்ஜன் அண்ட் பாருங்க ஹூ யார ரெஃபர் பண்ணுது? அவரு தனித்தனி ஆளா ஒரே ஆளாங்க? ஒரே ஆள். அதனால எத்தனை ஆர்டிகல் போட்டிருக்காங்க? ஒரே ஆர்டிகல். ஹூ வாஸ் த மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் இன் த கவர்மெண்ட் ஆஃப் ரிஃபார்மிஸ்ட் பிரசிடென்ட் முகமது கட்டாமி. முகமது கட்டாமி. ரைட். பிரசிடென்ட் உடைய மினிஸ்டரா இருந்திருக்காரு. இந்த மினிஸ்டரையும் என்னென்ன சொல்றாங்க? ரிஃபார்மிஸ்ட் தான் சொல்றாங்க. இந்த பிரசிடென்ட் என்ன சொல்றாங்க? ரைட். இவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்கு? இது கரெக்டா? மேல பாயிண்ட் என்ன சொன்னாங்க? யாருமே எதுவும் ஜெயிக்கல, 50% ஓட்டு ஜெயிக்கல. அப்ப எவனுக்குமே 50% மேல வர கூடாது. 42%, 42.5% ஓட்ஸ். ஒயில் என்ன அர்த்தம்? அட் தி சேம் மிஸ்டர் ஜே ஈரான்ஸ் ஃபார்மர் சீஃப் நியூக்ளியர் நெகோசியேட்டர். நெகோசியேட்டர்னா யாருங்க? பேச்சுவார்த்தை நடத்துறது. இவரு இப்போ நெகோசியேட்டர் கிடையாது. இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்டான நியூக்ளியர் நெகோசியேட்டரா இருந்தவரு. இவருக்கு 0.8% ஓட்ஸ் கிடைச்சது. ரைட். அடுத்தது கன்சர்வேட்டிவ் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர். இப்ப இன்னொருத்தர் மூணாவது பினிஷ்ட் தேர்ட் வித் 13.8 ஓட்ஸ். கூட்டினா 100 வரணும். 100க்கு பக்கத்துலயே வரணும். 88 வருது. சரி வாங்க. The election which was necessitated, necessity பண்ணப்பட்டது, நெசசரி ஆக்கப்பட்டது இல்ல நெசசிட்டேட் பண்ணப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ட்டு இந்த எலெக்ஷன் ஆயிடுச்சு. எதனால? பை பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசிஸ் டெத் இன் a helicopter crash in May. இப்ப இவர் செத்ததுனால தான் எலெக்ஷன் நடக்குது. Is it taking place? இதுக்கு சப்ஜெக்ட் என்னது? Election is taking place at a crucial time for Iran. சரி, ஏன் crucial time அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்ல போறாங்க. There is much public anger. பாத்தீங்க, ஆங்கருக்கு மச் போட்டிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். ஏன்? இது என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ரைட். ஓகே. அமிட் எதுக்கு நடுவில் இருக்கு? எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் ஹைட்டன்ட் கல்ச்சரல். இது என்னது? பாலிசிங்கா போலீசிங்கா? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தங்க? பாலிஷ் பண்றாங்களா? பாலிசிய போடுறாங்களா? இல்ல போலீஸ் வேலையை பாக்குறாங்களா? கல்ச்சரல் போலீசிங்னா என்ன அர்த்தங்க? கல்ச்சரல் போலீசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கல்ச்சர் இப்படிதான், அந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி இப்படிதான் இருக்கணும், இதுதான் பண்ணணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குங்க அப்படின்ட்டு ஒரு வயசானவங்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கல்ச்சரல் போலீசிங். இது பாலிசி கிடையாது. சரியா? போலீசிங். ரைட்டா? என்ன பண்றாங்க? இது எப்படிப்பட்ட கண்ட்ரிங்க? எப்படிப்பட்ட கண்ட்ரி? ரிலிஜியஸ் கண்ட்ரி. ஓகே. எந்த ரிலிஜன்? இஸ்லாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்ம இஸ்லாம் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி நீங்க இப்படி நடந்துக்கணும், இது பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, பண்ணணும், இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு பேர் தான் என்னது? கல்ச்சரல் போலீசிங். இங்கிட்டு என்னது போயிட்டு இருக்குது? எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ். சரி, முக்கியமான டைம்னு சொல்றாங்க. ஏன்னா கோவம் இருக்குது, எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ் இருக்குது. கல்ச்சரல் போலீசிங் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? அதிகமா இருக்கு. ரைட். அடுத்தது ஈரான் இஸ் ஃபேசிங் டு ரெயின் இன் கண்ட்ரோல் இட்ஸ் ப்ராக்சிஸ். ப்ராக்சினா யாரு? ப்ராக்சினா யாருங்க? தூதுவரா? யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தூதுவர்னு? ப்ராக்சினா யாருங்க? காலேஜ்ல ப்ராக்சினா போட மாட்டீங்களாங்க நீங்க? ப்ராக்சினா யாரு? சப்ஸ்டிடியூட். அவனுக்கு பதிலா அட்டெண்டன்ஸ் போடுவோம்ல நம்ம, இன்னொருத்தனுக்கு பதிலா. அதே பேர் தான் ப்ராக்சி. சப்ஸ்டிடியூட். ஈரான் தானுங்க கவர்மெண்ட். ஆனா அவங்களுக்கு ப்ராக்சிஸ் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குரூப் டக்குன்னு கிளம்பிட்டு நாங்க தான் கவர்மெண்ட், நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு கிளம்பு. தீவிரவாத அமைப்புகள். சொல்றது புரியுதாங்க? ப்ராக்சி நீங்க எதை சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் தான் கவர்மெண்ட். ஆனா அந்த கவர்மெண்ட்டுக்கு நீ கவர்மெண்ட் கிடையாது, நான் தான் கவர்மெண்ட் அப்படின்ட்டு ஆப்போசிட்டா ஒரு டெரரிஸ்ட் குரூப் கிளம்புது.
அதுக்கு தான் என்ன பேர் வச்சிருக்காங்க? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? முடியலையா? ஈரான் இஸ் ஃபேசிங் பிரஷர். பயங்கரமா எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க. எதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க? நீ என்ன பண்ணு, ப்ராக்ஸி எல்லாம் என்ன பண்ணு. யார் இந்த ப்ராக்சிஸ்? மெயின்லி ஏமன்ஸ், ஹவுதீஸ். இவங்களை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இவங்க தீவிரவாத குரூப் தான் நம்மளுக்கு தெரியும். அடுத்து அண்ட் லெபனான்ஸ், ஹெஸ்போல்லா, இவங்களும் ஒரு தீவிரவாத அமைப்பு. ரைட். பர்டிகுலர்லி ஆஃப்டர் த இஸ்ரேல் ஹமாஸ் வார் பிகேன். இப்ப இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க ரெண்டு பேரையும் நீ என்ன பண்ணு, கண்ட்ரோல் பண்ணுன்னு ஈரானுக்கு என்ன கொடுக்காங்க? பிரஷர் கொடுக்காங்க. இந்த பாயிண்ட் என்ன, எப்படிங்க ஃப்ளோ ஆகுது? பேராகிராஃப்ல எப்படி ஃப்ளோ ஆகுது? புரியல. ஸ்டார்டிங் 2 லைன் ரெக்கார்ட் ஆகலையா? சரி. எப்படி கண்ட்ரோல், எப்படி ஃபாலோ ஆகுது? that is much crucial டைம்னு சொல்றாங்கல்லங்க. ஏன் crucial டைமுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஏன் crucial டைம் அப்படிங்கிறதுக்கு ஈரான் இஸ் ஃபேசிங் பிரஷர். crucial டைம்னு சொல்றதா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். அடுத்தது ஈரான் இஸ், திரும்ப அதேதான் crucial டைம். ஈரான் இஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். நியூக்ளியர் ப்ரோக்ராம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு நாட்டுக்குமே உரிமை கிடையாது ஆக்சுவலா. சரியா? யாருமே நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆக்சுவலா பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் மீறி தான் ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் பூந்தடிச்சு அது இதுன்னு பண்றாங்க. அவங்க பண்றதுனால இவங்க யாருக்குமே இது பிடிக்கல. புரியுதா? ரைட். அங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. ஈரான் வந்துட்டு என்ன பண்றாப்ல? டிஃபைன் என்ன அர்த்தம்? கோ அகைன்ஸ்ட் V1ING as கனெக்டட். யாருக்கு எதிரா போறாப்ல? இன்டர்நேஷனல். ரைட். இன்டர்நேஷனல் பிரஷர் இருக்குது. அதுக்கு எதிரா போய் தான் இவங்க என்ன பண்றாங்க? நியூக்ளியர் ப்ரோக்ராமையே எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அப்ப நியூக்ளியர் ப்ரோக்ராம் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு எந்த ஒரு நாட்டுக்குமே ஆக்சுவலா என்ன கிடையாது, உரிமை. ஆனா இவங்க அதுக்கு அகைன்ஸ்டா போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ரைட். அடுத்தது அண்ட் டென்ஷன்ஸ் வித் இஸ்ரேல் ஏறிடுச்சு, பயங்கர டாப்புக்கு போயிடுச்சு. இன் ஏப்ரல் வென்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? ஏப்ரல் என்ன? டெஹரான். டெஹரான் என்னது? ஈரானுடைய கேபிட்டல் தான் டெஹரான். அப்படின்னா ஈரான தான் சொல்றாங்க. சரியா? ஈரான் launched a missile attack towards the Jewish state. இது இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா இவன் ஒரு மிசைல் அட்டாக் பண்ணிட்டா. எப்போ? ஆஃப்டர் இட்ஸ் எம்பசி பில்டிங் இன் டமாஸ்கஸ் வாஸ் பாம்பed. ரைட். டமாஸ்கஸ் எங்க இருக்குமா இருக்கும்? டமாஸ்கஸ் எங்க இருக்குது? இஸ்ரேல்ல தான் இருக்கு. சரியா? தெரியலனாலும் கெஸ் பண்ணிடலாங்க. எங்க பாம்பு போடுறாங்க? இஸ்ரேல்ல ஒரு இடத்துல. யாருடைய எம்பசியில பாம்பு போடுறாங்க? ஈரான் எம்பசியில. ஈரான் எம்பசி இஸ்ரேல்ல இருக்கு. அந்த இடத்துல பாம்பு போட்டுட்டாங்க. ஈரான்காரன் அடிச்ச மாதிரி. ஈரான்காரன் என்ன பண்ணுவான்? நீ அடிச்சுட்டேன்னு திருப்பி அடிக்கணும்ல. திருப்பி அடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? லான்ச்டா. இந்த கதை எல்லாமே எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, டென்ஷன்ஸ் வித் இஸ்ரேல். ராக்கெட் என்னன்னு போடுறாங்களா? அது ஏன் ராக்கெட் ஆச்சு, என்ன ஆச்சு? ராக்கெட் விட்டு ராக்கெட் பண்ணிட்டாங்க இவங்க. ரைட்டா? அடுத்தது கதை முடிஞ்சிச்சு. கதை முடிஞ்சிச்சு. இருக்கிற பிரச்சனைகள் பேக்ரவுண்ட் சொல்லிட்டாங்க. இப்ப திருப்பி ஆத்தர் அவருடைய வியூக்கு போறாரு. நியூ பிரசிடென்ட். இது ஏன் இப்படி போடுறாரு? ரிஃபார்மிஸ்ட் ஆர் கன்சர்வேட்டிவ்னு ஏன் போடுறாருங்க? யார் வந்தாலும் யாராவது ஒருத்தங்க தான் வர முடியும். ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு? மேல சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆள ரிஃபார்மிஸ்ட் சொல்லியிருந்தாங்க, ரெண்டாவது ஆள கன்சர்வேட்டிவ் வந்தாங்க. எவன் வந்தாலும் சரி, இஸ் டு சேஞ்ச் ஃபோர் பாலிசிஸ் இவனால மாத்த முடியாது. பாசிட்டிவா நெகட்டிவான நெகட்டிவ். அடுத்த பட்டு மாத்த போறாங்க. த ஹையஸ்ட் எலெக்டட் அபிஷியல் இன் த ரிப்பப்ளிக் கேன் ஹேவ் a say on how critical policies are being implemented. ரைட். பட்டுக்கு அப்புறம் மீனிங் சொல்லுங்க. The highest official in the republic னா யாருங்க? யாரு? இப்ப எலெக்ட் பண்ண போறாங்களா ஒருத்தர், அவர்தான் பிரசிடென்ட். ரிப்பப்ளிக் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே பிரசிடென்ட் தான் ஹையஸ்ட் அபிஷியல் அந்த நாட்டுக்கு. சரியா? பாகிஸ்தான் ஒரு ரிப்பப்ளிக் தான், இந்தியா ரிப்பப்ளிக் தான், ஈரான் ரிப்பப்ளிக் தான். பிரசிடென்ட் அவர் தான் டாப் அப்படின்னாலே அந்த கண்ட்ரிஸ் கால்டு ரிப்பப்ளிக். ரைட். இவர் என்ன பண்ணலாம்? கேன் ஹேவ் எ சே என்ன அர்த்தங்க?
அவரு சொல்லலாம், அவருடைய ஒப்பீனியனை சொல்லலாம், ஏதாவது பண்ணலாம். எதுல? ஆன் எப்படி கிரிட்டிக்கல் பாலிசிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறதுக்கு இவருடைய ஒப்பீனியன் கண்டிப்பா மேட்டர் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்ப பட்டுக்கு முன்னாடி என்னது பெருசா மாறாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு என்ன இருக்கும்? இந்த கோர் பாலிசிஸ் அவரால் மாத்த முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க, பாலிசிஸ மாத்த முடியாது. ஆனா பாலிசிஸ செயல்படுத்துறாங்கல்ல, அதுல வந்துட்டு அவர் என்ன பண்ணலாம்? ஒரு ஒப்பீனியனை சொல்லலாம். சரி, இப்ப லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா, ஆத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வருது. கரெக்டா? எவனாலும் நீ செலக்ட் பண்ணிக்கோ, ஒன்னும் பெருசா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்டேஷன்ல வேணா மாத்தலாம் அப்படிங்கிற. சரி, இப்போ ஃப்ளோ திருப்பி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லைன் என்னது அப்படின்னா, யாருமே ஜெயிக்கல, அதனால என்ன பண்ண போறாங்க? செகண்ட் ரவுண்டு நடத்த போறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிதான் ரன் ஆஃப்னா. சரி, ரெண்டு ஓட் கேட்டர்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி, மூணாவது ஆள் கிடையாது. ரன் ஆஃப் யாருக்கு நடுவில் நடக்க போகுது? 3 பேருக்கா 2 பேருக்கா? 2 பேருக்கு. அப்ப 2 பேர் தான் இருக்க போறாங்க. இவங்க யாருன்னு சொல்றாங்க, மூணாவது ஆள் யாருன்னு சொல்றாங்க. அப்புறம் எலெக்ஷன் வந்துட்டு நடந்ததுக்கான காரணத்தை சொல்றாங்க. இது நடந்ததுக்கான பேக்ரவுண்ட் இங்க இருந்து ஆரம்பிக்குது. பப்ளிக் ஆங்கர், எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் ஹைட்டெண்ட் கல்ச்சரல் பாலிசிங். ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க? என்ன பண்ணணும்? டெரரிசம் குறைக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எதை பண்றாங்க? நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அதுல பிரச்சனை வருது. மூணாவது பிரச்சனை யாரு கூட வருது? இஸ்ரேல் கூட சண்டையை போட்டுட்டு கிடக்காங்க. எல்லாம் நடக்கிற பேக்ரவுண்ட்ல தான் இந்த எலெக்ஷன் நடக்குது. என்ன நடந்தாலும் எவன் வந்தாலும் ஒன்னும் மாறாது அப்படிங்கிறாங்க. ரைட். ஹிஸ்டரிக்கு போயாச்சு. In the past, reformist politicians such as, நிப்பாட்டுங்க, இதுக்கு பின்னாடி நான் வாசிக்கல, பின்னாடி ஒத்தாட சொல்ல போறாங்க, நிறைய பேர் சொல்ல போறாங்களா? ஏன்? politicians such as the example, such as Mr. Khatami and Hassan Rouhani won huge mandates on promises of change. Right? Mandate na order நமக்கு தெரியுங்க. இங்க ஆர்டர்ங்கிற மீனிங்ல வரல. சரியா? என்ன மீனிங்ல வருது? என்ன ஜெயிச்சாங்க? பெருசா என்ன ஜெயிச்சாங்க? எலெக்ஷன்ஸ் போடவா? எலெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஓட்ஸ் போடவா? ஓட்ஸ் போட்டுக்கிறோம். சரியா? ஒன் ஹியூஜ் ஓட்ஸ் ஆன். இவங்க ரெண்டு பேரும் என்ன ப்ராமிஸ் பண்றாங்க? நாங்க மாத்துறோம், எல்லாத்தையும் புதுசா கொண்டு வரோம்னு ப்ராமிஸ் பண்றாங்க. ஆனா லிட்டில்ங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். எதுவுமே பண்ணல. இன் ஓபனிங் ஆஃப் தி சிஸ்டம். நிப்பாட்டி தட் இருக்கா? தட் எதை ரெஃபர் பண்ணுது? சிஸ்டம். இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது? டைட்லி கண்ட்ரோல்டு பை த ஷியா கிளர்ஜி. ஷியானா யாரு? Shia is a group of Muslims, a type of Muslims, a separation of Muslims. So யார் கண்ட்ரோல் பண்றாங்க? கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா ரிலிஜியஸ் லீடர்ஸ். அதனாலதான் இது தியோக்ரசின்னு சொல்றோம். ரிஃபார்மிஸ்ட் லீடர்ஸ்லாம் வாராங்க, அது இது மாத்துவோன்னு சொல்றாங்க. ஆனா சிஸ்டத்தை அவங்களால ஓபன் பண்றதுக்கு எதுவுமே பண்ண, இந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றது, டைட்டா கண்ட்ரோல் பண்றது இந்த முஸ்லிம் கிளர்ஜி தான். சரியா? ரைட். அடுத்தது the failure to reform the system from within. உள்ளுக்குள்ள இருந்து யாருமே மாத்தல. and alleviates. நிப்பாட்டுங்க. and alleviates. andக்கு பின்னாடி v1. அப்ப andக்கு முன்னாடி the failure to reform and the failure to alleviate. alleviate குறைக்கிறது. the economic woes. இந்த economic woes ஏன் வருது? a result of the western sanctions. அப்ப western sanctions என்னதுங்க? sanctions என்னது? சொல்லி கொடுத்தல இன்னைக்கு. sanction என்னது? sanctionna ban. sanctionக்கு வேற மீனிங் இருக்கா? sanctionக்கு வேற மீனிங் இருக்காங்க. அப்ரூவ் பண்றது. ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே வார்த்தை ஆப்போசிட் மீனிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 10 வார்த்தை இருக்கு. ஒரே வார்த்தை தான், இந்த மீனிங் வரும், ஆப்போசிட் மீனிங். சாங்ஷன்னா அப்ரூவல்ங்கிற மீனிங் இருக்கு, பேனுங்கிற மீனிங் இருக்கு. பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்ல ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு மேல சாங்ஷன் பண்ணிச்சு அப்படி வந்துச்சுனாலே அது கண்டிப்பா என்னதுதான்? பேன் தான். இப்ப யாரு சாங்ஷன் பண்ணிருக்கா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னால யாரு? அமெரிக்காக்காரன் சாங்ஷன் போடுறாங்க. இந்த சாங்ஷனுடைய ரிசல்ட் என்னது? இவங்களுக்கு
காசே வரமாட்டேங்குது. சரியா? இந்த காசு வரமாட்டேங்குது. இந்த பிரச்சனைய குறைச்சாங்களா குறைக்கலையாங்க? குறைக்கல. இந்த பிரச்சனைய குறைக்கிறதுக்கு ஃபெயில் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை எக்கனாமிக் ஓர்ஸ குறைக்கிறதுக்கு ஃபெயில் பண்ணிட்டாங்க. 2 ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஒரு ஃபெயிலியர் என்னது? சிஸ்டம் உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ண முடியல, பார்த்தவும் முடியல. எக்கனாமிக் ஓர்ஸ குறைக்கவும் முடியல. எக்கனாமிக் ஓர்ஸ் வந்ததுக்கு காரணமே என்னது? வெஸ்டர்ன் சாங்ஷன்ஸ். ரைட். have turned இருக்குல்ல, have turned இது தப்பு. அப்படிதானே? என்ன பண்ணணும்? the failure has turned sections of the electorate apathetic. அப்படின்னா என்ன அர்த்தம்? செக்ஷன்ஸ் ஆஃப் தி எலக்டரேட்னா யாரு? எலக்டோரேட்னா யாருங்க? ஓட்டு போடுற மக்கள் உள்ள செக்ஷன்ஸ், சில பகுதிகள்லாம் எப்படி மாறிடுச்சு? ஆப்பத்தட்டிக்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு ஃபீலிங், இவன் நீ ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்கோ, அவன் ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்கோ, நாடு எப்படியும் போட்டும் எவனாலும் ஜெயிச்சுக்கோ அப்படின்னு இருக்கிறது ஆப்பத்தட்டிக். ஆப்பத்தட்டிக்கா இவங்களை மாத்துனது என்னது? 2 இடத்துல ஃபெயில் ஆகுறாங்கல்ல, இந்த ஃபெயிலியர் தான் இவங்களை என்னவா மாத்திடுச்சு? ஆப்பத்தட்டிக்கா மாத்திடுச்சு. அப்ப இது திரும்பி இருக்கிற பிரச்சனையை தான் சொல்றாரு. சரியா? கதை எங்க இருந்து ஆரம்பிச்சாரு? செகண்ட் பேராகிராஃப். பாஸ்ட்ல இந்த ரிஃபார்மர்ஸ் கிளம்பி வருவாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அங்க பண்ண முடியாத ஃபெயிலியர்னாலதான் என்ன ஆயிரும்? அவ்வளவு பேர் ஓட்டு போடுறோம், எவனாலும் ஜெயிச்சுக்கோ அப்படின்னு. அடுத்த போயிட்டு பாருங்க. There was a time, இதுக்குதான் மீனிங் சொல்ல போறீங்க, கை காமிக்க போற. There was a time when Iran's clerical rulers, clergyனா யாரு? சாமியார், அந்த ஷியா ரூலர்ஸ் would invoke, சொல்லி கொடுத்திருக்கேன், invoke the high participation of voters as a measure of popular legitimacy for the revolutionary regime, which is partly representative and fully theocratic. Right? அது எப்படி காமிப்பேன்? காமிக்கல மாட்டேன். சொல்லுங்க, சென்டென்ஸ் என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு 4 தடவை 5 தடவை வாசிச்சுட்டு இருப்பீங்க? ஒரு தடவை வாசிச்சுட்டு சொல்லுங்க. That was a time when, ஒரு நாள்ல ஒரு ஊர்ல அந்த லைன்ல இருந்து என்ன புரிஞ்சுச்சோ அதை சொல்லுங்க. என்னங்க ஒரு தடவை வாசிச்சு சொல்ல வேண்டாமா? நீங்க கீழே குனிஞ்சு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னடா, எங்கள்கிட்ட தான் பிடிஎஃப் இருக்குடா அப்படின்னு. There was a time when, ஒரு காலத்துல ஒரு டைம் இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஈரான் கிளரிக்கல் ரூலர்ஸ் would invoke என்ன பண்றது? கூப்பிடுறது, சம்மன் பண்றது, ஆவியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க. யாரை கூப்பிடுவாங்க? எதை கூப்பிடுவாங்க? ஹை பார்ட்டிசிபேஷன் ஆஃப், நிறைய ஓட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதை இவங்க கூப்பிடுவாங்க. யாரு கூப்பிடுவா? ஈரானுடைய கிளரிக்கல் ரூலர்ஸ் கூப்பிடுவாங்க. என்னவா கூப்பிடுவாங்க? as the measure of, எந்த அளவுக்கு மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு இது லீகல் தெரியுமா அப்படிங்கறத மெஷர் பண்றதுக்கு எதை காமிப்பாங்களாம்? எதை காமிப்பாங்களாங்க? ஹை பார்ட்டிசிபேஷன் ஆஃப். அவ்வளவு பேர் ஓட்டு போட வந்துருவான். பாத்தீங்க, நம்ம நாடு மாதிரி இல்லாம 70-75% இல்லாம ஈரான்ல ஒரு காலத்துல 85-90% ஓட்டு போடுவாங்க. அப்ப இந்த ஓட்டு போடுற நம் ஹை பார்ட்டிசிபேஷன் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இத வந்துட்டு இந்த கிளரிக்கல் ரூலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிடுவான். எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. எங்களை எவ்வளவு தூரம் நாங்க மக்கள்கிட்ட பாப்புலரா இருக்கும், லெஜிட்டிமேசினா மக்கள் எங்களை எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க. சரியா? எதை ஏத்துக்கிறாங்க? இவங்களுடைய ரெவல்யூஷனரி எடுத்துங்க, புரட்சிகரமான ஆட்சியை எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு அளவு என்னது அப்படின்னா, எத்தனை பேரு ஓட்டு போட வாரா அப்படிங்கிறது. சரியா? இந்த ரெவல்யூஷனரி ரெஜிம் தான் எப்படி இருந்துச்சு? which is பாதி டெமோக்ரசி, ஃபுல்லி தியோக்ரசி. இப்ப ரெவல்யூஷனரி ரெஜிம் இது எப்படிப்பட்ட ரெஜிம்னா டெமோக்ரசின்னு சொல்லிக்கிடுவாங்க.
ஆனா அது பகுதி தான், பார்ட்லி தான் ரெப்ரசன்டேட்டிவ், ஆனா ஃபுல்லி இதுதான் இந்த ரெவல்யூஷனரி ரெஜிம். இத மக்கள்லாம் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் எதை காமிச்சாங்க? ஓட்டர்ஸ் நிறைய பேர் வந்தத இந்த ஷியா ரூலர்ஸ் ஒரு காலத்துல காமிச்சாங்க. இதோட இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இல்ல. ஏன்னா முந்தின இல்ல என்ன சொன்னாங்க, எலக்டரேட் எப்படி மாறிடுச்சு, ஒரு காலத்துல இருந்தது இது, இப்போ இது இல்ல. ரைட், இத போடுறாங்களே, எக்ஸ்பிளைன் பண்றாங்களா, அந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? ஓட்டு போடுற நம்பர் குறைஞ்சிட்டுங்கிற கதை எங்க இருந்து வருது பாருங்க, இங்க இருந்து வருதுங்க. சரியா, இங்க இருந்தா வருது. ஓட்டு போடுற நம்பர் குறைஞ்சது காரணம் இந்த நடக்கிற ஃபெயிலியர். ரைட், நம்பர் குறையணும், இப்போ குறைஞ்சாதான் நம்ம புரிஞ்சது கரெக்டா. சோ ஓட்டர் டர்ன் அவுட் வாஸ் அபவ் இன் 2009. அப்ப அந்த காலத்துல 80% மேல இருந்துச்சு. இட் வாஸ் த திஸ் இயர் எத்தனை பேர் ஓட்டு போட போறான்னு பாருங்க, 40% தான் ஓட்டு போட போறாங்க. ரைட், திஸ் இஸ் இது சர்ப்ரைஸ் கிடையாது. அடுத்த லைன் என்ன வர போகுது, ஏன் சர்ப்ரைஸ் கிடையாது. ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆர் அண்டர் கன்சர்வேட்டிவ் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அண்ட் செவரல் ரிஃபார்மிஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் வேர் பார்ட் ஃப்ரம் கண்டெஸ்டிங். கண்டெஸ்டே பண்ண முடியாது. சரியா, ரஷ்யால இப்படிதான் நடக்கும். யாரெல்லாம் புட்டினுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் போட்டி போட முடியும். புட்டின் வந்துட்டு எத்தனை வருஷமா இருக்காரு தெரியுமா? 25 இயர்ஸ் தாண்டி இருக்காப்ல பிரசிடென்டா. ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா, அவன் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இருந்து இருக்காப்ல, நீங்க பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி இருந்து இருக்காப்ல. சோ அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்னா மட்டும், அவரு சொல்றவன் மட்டும் தான் எய்த்து நிக்க முடியும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஐயா நீ எனக்கு இருக்க ஓட்டி நீங்களே வச்சுக்கீங்கன்னு பாதி ஓட்டை கொடுத்துருவோம். பேருக்கு நடத்துவாங்க. இங்கேயும் அதே மாதிரிதான். எப்படிப்பட்ட பொலிட்டீஷியன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதா? ரிஃபார்மிஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ். அப்ப டோட்டல் கண்ட்ரியே யார் கண்ட்ரோல்ல இருக்குது? கன்சர்வேட்டிவ் கண்ட்ரோல்னா யாருடைய கண்ட்ரோல்? ஷியா ரூலர்ஸ், ஷியா முஸ்லிம் லீடர்ஸ் உடைய கண்ட்ரோல். அதனாலதான் இது என்ன பேர் சொல்றாரு, தியோக்ரசி அப்படிங்கிறார். ரைட், அடுத்து பாருங்க, ஈவன் இஃப். இதுக்கு என்ன அர்த்தம்? ஈவன் இஃப் என்ன அர்த்தம்? இவங்க ஜெயிச்சாலும். ஈவன் இஃப் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? தோ, ஆல்தோ, ஈவன் தோ. அதுதான் ஈவன் இஃப். நேத்து ஒரு வார்த்தை படிச்சோமா? என்ன படிச்சுக்கோம்? ஈவன் வித். அது எதுக்கு படிச்சோம்? டிஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப், நாட் வித் ஸ்டாண்டிங். அது கூட ஈவன் வித் படிச்சோம். இது ஈவன் இஃப். இவங்க ஜெயிச்சா கூட தே ஆர் கன்ஸ்ட்ரைன். என்ன அர்த்தங்க? கன்ஸ்ட்ரைன் என்ன பண்றது? நெருக்கப்படுறது. எதனால நெருக்கப்படுறாங்க? unelected institutions such as the office of the, இதுக்கு எலெக்ஷன் கிடையாது. ஆபீஸ் ஆஃப் தி சுப்ரீம் லீடருக்கு அன்எலெக்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சச் ஆஸ் போட்டு எக்ஸாம்பிள் சொல்ல போறாங்க. அண்ட் த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ். நீ ஜெயிச்சா கூட இவங்கள செயல்பட முடியாம இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுவாங்க? நெருக்கிடுவாங்க. சரியா, சூப்பர். இது அதே மாதிரிதாங்க, ஒத்த தடவை தான் வாசிப்பேன், என் கூட தான் வாசிப்பீங்க. கீழே திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிடுவேன். சரியா, த நியர் டோட்டல் டாமினன்ஸ் ஆஃப் த கன்சர்வேட்டிவ்ஸ். கன்சர்வேட்டிவ்ஸ் டாமினேட் பண்றாங்க எதை? இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் த கிளர்ஜி வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க மாறுறதுக்கு. பழங்காலத்து மாதிரிதான் நாங்க இருப்போம் அப்படின்னு மாறுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்றாங்க. ஆர் hollowing out. hollowing out என்ன அர்த்தம்? emptying even the limited democracy that the revolution had promised. சரி, என்னது என்ன 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 பிரச்சனை ஆகுது? ஏதோ ஒண்ணு எம்டி ஆகுது இல்லைங்க. என்னது எம்டி ஆகுது? டெமோக்ரஸி எம்டி. யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரு டாமினேட் பண்றா? கன்சர்வேட்டிவ்ஸ். கன்சர்வேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்களா? நியர் டோட்டல் என்ன அர்த்தம்? நியர் டோட்டல் என்ன அர்த்தங்க? ஆல்மோஸ்ட் டோட்டல் 90% 95% கன்சர்வேட்டிவ்ஸா இருக்காங்க. எதுல இருக்காங்க? இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல. ரைட், அடுத்தது அண்ட் தி கிளர்ஜி இஸ் ரெஃப்யூசல் டு சேஞ்ச். கிளர்ஜி அவனும் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த ரெண்டு விஷயமே எம்டி பண்ணுது. சரியா, ஆர் எம்டின்னு இருக்கா? சப்ஜெக்ட் இது. சப்ஜெக்ட் இது
நியர் டோட்டல், அடுத்தது clergy's refuse. ரெண்டு இருக்குது. அதனாலதான் இது எம்டி பண்ணுது. எதை எம்டி பண்ணுது? ஈவன் இவங்கிட்ட இருக்கிறதே கொஞ்சமான டெமோக்ரஸி தான். அதையுமே என்ன பண்ணிருது? இந்த ரெண்டு விஷயங்களும் எம்டி பண்ணிடுச்சு. ரைட், தட் இருக்கா? தட் என்னது? தட் எது? லிமிட்டெட் டெமோக்ரஸி தானே. தட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as an object. The revolution had promised limited democracy. ரெவல்யூஷன் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மேல பார்த்தோம்லங்க, பார்ட்லி ரெப்ரசன்டேட்டிவ் தானே பார்த்தோம். பாதி டெமோக்ரஸி தான் கொடுக்கவே சொன்னாங்க, கொடுக்கறதாவே சொன்னாங்க. அதையுமே இது என்ன பண்ணுது? ரைட்ஸ். இப்போ டோட்டலா ஆத்தர் யார் சைடு நிக்கிறாருங்க? யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு? ரிஃபார்மர் செய்யணும்னு நினைக்கிறாரு. நான் அவருக்கே தெரியாது, ரியாலிட்டி கிடையாது. அவங்க ஜெயிச்சாலும் ஒண்ணு பண்ண, இதுக்கு முன்னாடியும் ரிஃபார்மர் ஜெயிச்சிருக்காங்க, ஒன்னும் பண்ண விடல அவங்கள. இனிமேல் ஜெயிச்சாலும் அவங்கள எதுவும் இவங்க பண்ண விட மாட்டாங்க. அவ்வளவுதான். எகனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் ரெப்ரஷன் ஓவர் த இஸ்லாம்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் வச்சு இவங்க அவ்வளவு பேரை ஒடுக்குறாங்கல்ல, இது ஒண்ணு. இன்னொன்னு எகனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ். இது ரெண்டுமே ஆர் ஆடிங் ஃபியூவல் டு த, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துது. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில இது ரெண்டும் இன்னும் பிரச்சனையாக்குது. அடுத்தது ரைட், நல்ல கழுவி ஊத்திட்டு இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்றாரு. எதுக்கு திருப்பி கழுவி ஊத்துறதுக்கு? ஈரான் கேன் டேக் பிரைட் தட் இட் ஹெல்ட் தி பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் அமிட். ரைட், ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு, அப்போ ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடத்திட்டோன்னு பெருமைப்பட்டுக்கிறான். ஆனா இட்ஸ் ரூலர்ஸ் should also take a cue from the growing dissent and falling voter interest and be ready for political and social. சரி, இது நமக்கு தெரியாது. டேட்டா டேக் a cue அப்படிங்கிறது தெரியாது. டேக் a cueன்னு என்ன அர்த்தம்? கியூ அப்படின்னா சைன், சிக்னல். இன்னைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, கெஸ்டர்னு இருக்கு. கெஸ்டர், கையசைக்கிறது, கால் அடிக்கிறது தான் சிக்னல். கெஸ்டர், சைன் எல்லாமே. உட்காருங்கன்றது இப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்காருவீங்க. இது கெஸ்டர். சோ எலெக்ஷன்லாம் நடத்திட்டீங்க, சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா ரூலர்ஸ் தான் என்ன பண்ணிக்கணும்? ஒரு சைனையோ ஒரு சிக்னலையோ எடுத்துக்கணும். எதுல இருந்து எடுத்துக்கணும்? ஏகப்பட்ட டிசென்ட் உங்களுக்கு வளர்ந்துட்டு இருக்குது. அடுத்தது அண்ட் ஃபாலிங் ஓட்டர் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்ட பத்தி பேசினாங்களா? பேசினாங்க. ரைட், அண்ட் பி ரெடி ஃபார். சரியா? அப்ப சிக்னல் எடுத்துக்கீங்க. இந்த ரெண்டு குறையுது. எதுக்கு ரெடி ஆகுங்க? பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ரிஃபார்ம்ஸுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றோம். கரெக்டா 1/2 மணி நேரத்துல முடிச்சு. சரி, கேள்வி கேட்கட்டுமா? 2 பேரும் 50% ஓட்டு வாங்கல. இல்ல பாருங்களேன், இல்ல செம்மையான ஒரு இன்ஃபரன்ஸ் இருக்கு. யார் அதிகமா ஓட்டு வாங்கினா? ரிஃபார்மிஸ்ட் தான் அதிகமா ஓட்டு வாங்குறாரு. இவருதான் அதிகமா ஓட்டு வாங்குறாரு. சரியா? இவரு கம்மியா தான் ஓட்டு வாங்குறாரு. அப்போ என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒருவேளை இவரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா ஜெயிச்சா கூட இவரால எதுவுமே பண்ண முடியாது. இவர் செத்ததுனாலதான் வருது இவ்வளவு பிரச்சனை. பேக்ரவுண்ட் ஸ்டோரி. இவங்களால இந்த விஷயங்களை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாவே யார பார்த்தா என்ன எதிர்பார்த்து பேசுறாரு? ரிஃபார்மிஸ்ட் பொலிட்டீஷியன் ஒருவேளை வந்தான்னா ஃபர்ஸ்ட் லைன் எதை பத்தி பேசுறாங்க? பாஸ்ட்ல எடுக்கிற ரிஃபார்மிஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் இவங்க ஏதாவது நல்லது பண்ணாங்களா? பண்ண முடியல. பண்ண முடியாததுக்கு காரணம் என்னது அப்படின்னா ரைட்ஸ், கிளர்ஜி, இப்படி எல்லாம் பிரச்சனை வந்ததுடைய விளைவு என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, சூப்பரா இருக்கும் இந்த கதை. நல்ல கதைங்க. இப்போ ஒரு சைடு கிளர்ஜி இவங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? ரிஃபார்மிஸ்ட் வந்துட்டான்னா என்ன ஆகும்? எல்லாம் மாறிடும் அப்படின்ட்டு நினைச்சுதான் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு ஏதாவது மாறிச்சா? மாறல. மாறாததுனாலதான் இந்த எலக்டரேட் என்னவா மாறிடுச்சு? அவ்வளவு பேர் இவனுக்கு ஓட்டு போட்டாலும் ஒண்ணும் பண்ணல, அவனுக்கு ஓட்டு போட்டாலும் ஒண்ணும் பண்ணல, அப்பத்தட்டிக்கா மாறிடுச்சு. அடுத்தது சொல்றாங்க பாருங்க, ஹிஸ்டரி. இவங்க இப்ப பயங்கரமா ஓட்டெல்லாம் இவ்வளவு பேர் வராங்கன்றதுதான் ப்ரூஃபா வச்சிருந்தாங்க. இப்ப அதை ப்ரூஃபா இவங்க வைக்க, இப்ப ஓட்டர் டர்ன் அவுட் எந்த அளவுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன் சர்ப்ரைஸ் கிடையாது? ஏன்னா அவ்வளவு பேரையும் கண்ட்ரோல் பண்றது யாருதான்? கன்சர்வேட்டிவ். அப்ப எவனும் ஓட்டு போட மாட்டான். இவன் நல்லவன், இவன் ஓட்டு, இவன் நின்னா ஓட்டு போட்டா நீங்க ஒருத்தர் நினைச்சிருப்பீங்க,
அவனை எலெக்ஷன்லயே நிக்க விட மாட்டாங்க. அப்ப நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க? போட மாட்டாங்க. ரைட், ரிஃபார்மிஸ்ட் ஜெயிச்சா கூட இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, இவங்க தான் டாமினேட் பண்றாங்க. அடிஷனல் பிரச்சனை இதுவும் இருக்குது, ஃபியூவல் டு த ஃபயர். ஈரான் இதுல பெருமை எடுத்துக்கலாம், ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. சோ இதெல்லாம் ஒரு சைன். எதுக்கு ரெடியா இருக்கணும்? பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ரிஃபார்ம்ஸ். சரி.